அடுத்தபடியாக ரமணிதரன் அவர்களை பேச அழைக்கின்றேன். ஸ்ரீ செந்துரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 9வது மாதாந்திர கருத்தரங்குக்கு வருகை புரிந்த அனைத்து ஜோதிடர்களையும் மீண்டும் ஒரு முறை எனது இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். அதாவது என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ரமணிதரன். நான் துலா லக்னம். எனக்கு 6ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக என்னுடைய 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்ப்பார். சரிங்களா? இந்த செந்தூர் வேலவனுக்கான காரகரமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயும் குருன் தான். இந்த செந்தூர் வேலவன் செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தக்கூடிய 9வது மாதாந்திர கருத்தரங்கில் நான் ஏன் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட ரீதியான ஒரு கணக்குகள் உண்டு. இந்த செவ்வாய் போய் நான் வந்து சித்திரை நட்சத்திரம், இந்த செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்த்தங்காட்டி 9வது மீட்டிங்கில் செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தக்கூடிய மீட்டிங்கில் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது நான் ஃபிக்ஸ் பண்ணலைங்க, பிரபஞ்சம் ஆல்ரெடி ஃபிக்ஸடு. நாம் நினைக்கிற மாதிரி நடக்க போகிறதில்ல. பிரபஞ்சம் இந்த டைமுக்கு இந்த ரமணிதரன் இந்த மீட்டிங்கில் வந்து பேசணும்னு சொல்லி பிரபஞ்சம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ நாம் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம் வரோம் அப்படின்னா அதுக்கு காரணம் பிளானட் தான். பிளானட் ஃபிக்ஸ் செஞ்சது தான் நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் இதனுடைய உண்மை. அந்த வகையில் இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரங்களை கொண்டே வெற்றி பெறக்கூடிய வழிமுறை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அந்த வகையில் பெரிய பெரிய பூஜை செஞ்சு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய பரிகாரங்களும் இந்த உலகத்தில் உண்டு. சில எளிமையான பரிகாரங்களை கொண்டே மிகப்பெரிய பிரச்சனையும் தீர்த்து கொள்ளலாம். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்லேயே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம சார் ரத்னகுமாரெல்லாம் நிறைய எளிமையான பரிகாரங்களை சொல்லி நிறைய வெற்றி கொண்டிருக்காரு. நம்ம செந்தூரான் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் பிரகாஷ் சாரும் பார்த்திங்கன்னா தாந்திரிகத்தில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். அதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நம்ம ஜோதிட உலகத்துக்கு இந்த நவகிரகங்கள் வந்து இவங்க மூலியமாக மக்களுக்கும் சரி உலகத்துக்கும் சரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வகையில் ஜோதிடர் நாங்கள் எல்லாமே நவகிரகத்தினுடைய தூதர்கள் தான். அந்த காஸ்மிக் ரே அப்படிங்கிறது நவகிரகம் நேரடியாக யாருக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லப்பட மாட்டாது. ஜோதிடர்கள் மூலியமாக சில கருத்துக்கள் நமக்கு வந்து சேரும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் நாம் செய்யணும் அப்படின்னாங்க சார், ஃபஸ்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு நம்பிக்கை வேணும். சரிங்களா? நம்பினா சில விஷயங்கள் நடக்கும். சில நம்பிக்கை இல்லாத ஆட்கள் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட்டு தாந்திரிக பரிகாரத்துக்கு மிகவும் முக்கியமான தேவை அப்படின்னா நமக்கு நம்பிக்கை தான். அந்த வகையில் நிறையா அப்பாயின்மெண்ட்ஸில் இன்றைக்கி வந்து கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா பிரச்சனை, கல்வித்தடை, மெயின் தொழில் சரியில்லை, அந்த மாதிரி சில விஷயங்களை கேட்குறாங்க. அதுக்கு ஒரு காமனான நான் என்னுடைய ஒரு 5 இயர்ஸில் ஒரு வெற்றி கண்ட பரிகாரங்களும் என்னுடைய குருமார்கள் எனக்கு கற்று தந்த பரிகாரங்களும் நான் மிங்கிள் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் வீட்லேயே எளிமையாக செய்யலாம். செஞ்சு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சிறப்பாக படிப்பில் வந்து நல்லா மதிப்பெண் எடுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு தேவையான காரகிரகம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதன் பகவான் தான். இந்த பெர்த் ஆஃப் சார்ட்டில் புதன் வந்து நல்லா இருந்தால் இயற்கையாகவே அவங்களுக்கு படிப்பு வந்துடும். எந்த ஒரு அட்வைஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லை. பட் வந்து நமக்கு நல்லா இருக்கீங்க யாரும் அப்பாயின்மெண்ட் போட போகிறதில்ல, ஜோதிடரை வந்து கன்சல்டேஷன் பண்ண போகிறதில்ல. பட் பிரச்சனையாக இருக்கீங்களுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் வந்து ஏதாவது ஒரு தீர்வு வச்சுருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. அந்த வகையில் ஒரு குழந்தை படிப்பில் பின்தங்கி இருக்குது அப்படின்னா நான் படிக்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு படிப்புக்கான ஒரு முக்கிய காரகரம் என்னதான் புதனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஞானக்காரகன் வந்து கேது தான். அப்போ கேதுவை பிடிச்சா தான் தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையில் 5 முகம் கொண்ட கணபதி நம்ம வீட்டுக்கு பக்கத்தால் எங்கே இருந்தாலும் சரி அந்த கணபதிக்கு 5 வகையான தீபங்கள் ஏற்றி விநாயகர்கிட்ட வெத்தலை, பச்சை பயிறு, ஏலக்காய் இதை வச்சு எடுத்துகிட்டு வந்து குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த டேபிளில் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னாவே குழந்தைகள் நல்லா மதிப்பெண் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் சனி பகவானோ புதன் சனி புதன் கேது இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு படிப்பில் தர வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அவங்க பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாள் கோயிலோ அல்லது பார்த்தீங்கன்னா வந்து தூய்மை பணியாளருக்கோ பார்த்தீங்கன்னா பச்சை பயிரினால் ஆகக்கூடிய சாதம் அல்லது பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பயிர் வந்து நீங்கள் டொனேட் பண்ணிட்டு வரலாம். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எளிமையாக அவங்க வந்து படிப்பில் வந்து நல்ல ஒரு மதிப்பெண் வரதை நீங்களே பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
தொழிலில் வந்து நிறையா தடை இருக்குது சார். தொழில் வந்து என்னால் வந்து ஸ்டாண்டர்டாக பண்ண முடியல. எனக்கு அதுலேருந்து வந்து சில இன்கம்கள் வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஏராளமான அப்பாயின்மெண்ட் போடக்கூடிய கிளைண்ட்டுகள் கேட்குறீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எளிமையான ஒரு குதிரையில் ஆட பரிகாரம் இருக்குது. இந்த இந்த குதிரையில் ஆடை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் குதிரையினுடைய லாடமாக இருக்கணும். அதை ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வாங்கி ஒரு வெண்பட்டு துணியில் நீங்கள் வச்சு அதில் மல்லிகைப்பூ அர்ச்சனை செஞ்சு ஒரு அம்பாள் கோயிலில் இல்லை குலதெய்வம் கோயிலில் கொடுத்து நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வாங்கிக்கிட்டிங்கன்னா அதை வந்து உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துலேயோ அல்லது கல்லாப்பெட்டியிலையோ வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணிட்டு வந்தால் ஒரு 48 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் வந்து ஒரு நல்லா சூடு பிடிக்கும். தொழில் வந்து நல்லா அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த தாந்திரிக பரிகாரம் செஞ்சு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணவருக்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரமாக ஒரு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா துளசி அல்லது வில்வ மரத்துக்கு பசும்பால் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பன்னீரை நீங்கள் அபிஷேகமாக பண்ணிட்டு வரலாம். அது பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு செல்வம் வரக்கு உண்டான வழிகள் பிறக்கும். நீங்களும் வந்து இந்த செல்வம் என்கிட்ட சேரல அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதெல்லாம் தீர்ந்து அதுக்குண்டான ஒரு குட் சொல்யூஷனாக இந்த பரிகாரம் இருக்கும். வியாழக்கிழமை நாளில் துளசிக்கும், வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா வில்வ மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா பால் அல்லது பன்னீர் இதை நீங்கள் ஊட்டிட்டு நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக செல்வ வளம் உங்களை நோக்கி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமண தடைகள், நெக்ஸ்ட்டு வந்து திருமணமே ஆனாலும் கணவன் மனைவிகள் இன்றைக்கி ஏகப்பட்ட பேர்த்துக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கான ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்கான ஒரு பரிகாரம், ரொம்ப எளிமையான பரிகாரம். இதுக்கு வந்து ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடே பண்ணிக்கலாம். சனிக்கிழமை நாளில் கருநீல கலரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பூவாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் போய் உங்கள் மனைவினுடைய அதாவது மனைவியாக இருக்கிற பட்சத்தில் கணவரனுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கும் அல்லது என்னுடைய வீட்டுக்காரமாக தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா மனைவினுடைய நட்சத்திரத்துலேயும் சனிக்கிழமை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். கருணியில் இருக்கக்கூடிய மலரை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது ஒரு குறைஞ்சது ஒரு 7 வாரங்கள் கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ரெமெடி வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியருக்கு கொடுத்து ஒரு 9 வாரம் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணி எல்லாம் போய் நாம் என்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்தாங்க, இந்த பரிகாரம் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சனியும் சூரியனும் இருந்துச்சு. ஸோ சூரியனை வந்து சிவபெருமானை எடுத்துட்டோம். சனிங்கிறது பார்த்தீங்கன்னா கருமை நிறம் கருநீலம் கொன்ற மலர்னு எடுத்தாச்சு. ஏன்னா அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பார்க்குறாரு தன்னுடைய 3ஆம் பார்வையாக. ஸோ இந்த பரிகாரங்களை சொல்லி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வாரம் மட்டும்தான் பண்ணாங்க. மீண்டும் கணவர் அவர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரம்மா வந்து சேர்ந்து இப்போ நல்லா இருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி தான் இங்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த பரிகாரம் இயற்கையாகவே எந்த ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு 9 வாரம் சிவபெருமானுக்கு கருநீல மலரை வந்து சனிக்கிழமை சிவபெருமானுக்கு வந்து கொடுத்துட்டு வழிபட்டு வந்துட்டுனாவே கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பிரச்சனை உங்களுக்கு அத்தோட வந்து ஒழிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கண் திருஷ்டி, தொழிலில் பார்த்தீங்கன்னா செய்வினை பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பயப்படுறீங்க. அது ஒன்றும் பயப்படக்கூடிய பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அதுக்கு நிவர்த்திக்கு உண்டான நிறையா ஒரு வழிபாட்டு ஸ்தலங்களும் இருக்குது. அதுக்கு பெஸ்ட்டு ஒரு வழிபாட்டு ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகா. அந்த கோயில் வழிபாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாட்டர்டே இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து வழிபாடு பண்ணிட்டு வருது. அந்த கோயிலிருந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுறது. இது பண்ணிட்டு வந்தீங்கனாலும் எப்பேற்பட்ட கந்திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடனடி ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் கடல் நீரை வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுட்டு வந்தாலுமே உங்களுக்கு செய்வனை கந்திஷ்டி கோளாறுகள் இதெல்லாமே வந்து விடுபடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து கேட்கக்கூடியது என்னென்னா, நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், எனக்கு வந்து காதலில் வெற்றி கிடைக்கக்கூடிய பரிகாரங்கள் சொல்லுன்னு கேட்குறீங்க. அந்த வகையில் வந்து லவ்வில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை சிவன் பார்வதி சேர்ந்துருக்கக்கூடிய ஸ்தலம் இல்லைன்னா நடராஜருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரோஸு அல்லது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து அர்ச்சனை கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதும். காதலில் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அந்த சிவபெருமான் எளிமையாக அமைச்சு தருவார். அதே மாதிரி நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனையே நிறையா டிகிரி முடிச்சாச்சு, எல்லாமே எம்டெக் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்துக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கல. அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வந்து எளிமையான ஒரு பரிகாரம் இது ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து
வெள்ளியில் வந்து ஒரு வேல் செஞ்சு ஒரு முருகன் கோயிலில் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி அல்லது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வந்து வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்டர்வியூக்கு போகும்போது வெள்ளியில் வேல் செஞ்சு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அந்த இன்டர்வியூ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எளிமையான உங்களுக்கு ஏற்ற வேலைகள், அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம், நெக்ஸ்ட்டு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலைகள் வந்து இந்த வெள்ளியில் வேல் செஞ்சு பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். அதே போல் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து எவ்வளோதான் இன்கம் சம்பாரித்தாலும் மேக்ஸிமம் எல்லாமே கடன் கட்டுறக்கே போயிடுதுங்க. கடனால் தான் வந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. கடன் நிவர்த்திக்கான ஒரு எளிமையான ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தால் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 வகையான ஒரு தீபங்கள் அல்லது பார்த்தீங்கன்னா வந்து 9 வகையான வந்து கலரில் வந்து திரி போட்டுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமான செக்கிலாட்ட நல்லெண்ணெயில் அடியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடவாளை இலை விரித்து துவரைப்பருப்பு, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து காமனாக கடுகு எண்ணெய்ன்னு வந்து கடையில் விற்குது. ஏன்னா கடுகு அப்படிங்கிறது வந்து செவ்வாயை குறிக்கக்கூடியது. கடனை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் தான் வந்து பர்தாப் சாட்டில் வந்து கடனை அதிகம் பண்ணுவார். துவரப்பருக்கு மேலே ஒரு 9 அகல் விளக்கு வச்சு அதில் 9 கலரில் திரி, இப்போ நாட்டு மருந்து கடையிலேயே பார்த்தீங்கன்னா 9 நவகரத்துக்கு உண்டான கலரில் திரி இருக்குது. அந்த 9 நவகரத்தினுடைய திரி வாங்கி ஒரு 9 அகல் விளக்கு கீழே வந்து துவரப்பருப்பு பரப்பி நீங்கள் விளக்கு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வாரங்கள் ஒரு முருகன் கோயிலில் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் கடன் வந்து எளிமையாக அடைஞ்சிரும். இந்த கடன் வந்து எளிமையாக அந்த முருகன் நிச்சயமாக அடைச்சி கொடுப்பார். இப்போ இந்த தாந்திரிக பரிகாரங்கள்லாம் நீங்களும் செய்து வரும்பொழுது எளிமையாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். பரிகாரம் செய்யும் பொழுது எப்போவுமே மனிதனுக்கு தேவை நிச்சயமாக ஒரு நம்பிக்கை தான். இந்த தாந்திரிக பரிகாரம் நவகிரகங்களையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது. தாந்திரிக பரிகாரம்னா இது ஒரு மனம் சார்ந்த பரிகாரங்க. அதாவது ஒரு கிரகத்தினுடைய சக்தியை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு தாந்திரிக சாஸ்திரம் சொல்லக்கூடிய வகையில் இந்த பரிகாரம் ஏராளமான மக்களுக்கு கொடுத்து ஒரு வெற்றி கண்ட பரிகாரங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கம்மிங் மீட்டிங்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 9360788073. என்னுடைய நேம் ரமணிதரன், ஈரோடு. செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் 9வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்தில் சிறப்பாக பேசிய ரமணிதரன் அவர்களுக்கு நமது ரத்னகுமார் ஐயா பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துவார்.